இந்த மாதிரி தர்ம காரியத்தை உங்களை கேட்டுதான் செய்யணுமா? இல்ல இனிமே கேட்டே செய்யறேன், இல்ல செய்யாமே போறேன். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லப்பா, நான் பண்ணக்கூடாதா? நீங்க எம்டி, நான் பேருக்கு தான் ஜெய் எம்டியா தம்பியா? இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலம்மா. என்னங்க பிரச்சனை? உன் மூத்த புள்ள மதன் தான் பிரச்சனை. அவன் மாறிட்டாமா, முன்ன மாதிரி இல்ல. அவன் நடவடிக்கை சரியில்லை, அவன் பேச்செல்லாம் கூட முன்ன மாதிரி இல்லம்மா. மரியாதையை பேச மாட்டேங்கிறான். அவனை நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவன் நம்மளை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். என்னங்க அப்படி சொல்றீங்க? மதன் அப்படிப்பட்டவன் இல்லையே. உங்க வார்த்தையை மீறி அவன் எதுவுமே பண்ண மாட்டானே. நானும் அவனை பத்தி அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம மதன் இப்போ பழைய மதன் இல்ல, ஆளே மாறிட்டான். என்னதுன்னு அவன் பேசக்கூட மாட்டான். இப்ப என்ன பேச விடாம அவனே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேச்சு ஒன்றும் சாதாரணமா இல்ல, பேச்சுல ஒரு தடிப்பு இருக்கு. ஆனா அதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு புரியல. அவன் என்ன பண்ணான்னு சொன்னாதானங்க எனக்கு புரியும். என்ன கேட்காம ஒரு முதியோர் இல்லத்துக்கு 2 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கான். நல்ல காரியம் தானே பண்ணியிருக்கான், நமக்கு புண்ணியம் தானே. இதுக்கே இப்படி தவிக்கிறீங்க? பண்ண காரியம் நல்ல காரியம் தான், ஆனா பண்ண முறை தான் சரியில்லை. என்ன கேட்காம எடுத்து கொடுத்துறான் ராஜி. ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா, ஏன் நான் கொடுக்க கூடாதான்னு கேட்கறான். ஏன் என்ன கேட்டிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருக்க போறேன்? அதுக்கு இல்ல ராஜி, இதுனா வரைக்கும் ஆபீஸ்ல ஒரு குண்டூசி வாங்கி கூட என்ன கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த பையன் இவ்வளவு பெரிய தொகை என்ன கேட்கணும்னு தோணல பத்தி அவனுக்கு. அதை நினைச்சாதான் ராஜி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல ராஜி, நான் என்ன உனக்கு அடிமையான்னு கேட்கறான். பெரிய தப்பு பண்ணிட்டானா. இதெல்லாம் வரைக்கும் நான் சொன்னதுக்கெல்லாம் ஆடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருந்தானா, அதனால நான் அளவுக்கு மீறி மரியாதை எதிர்பார்க்கிறேன். இப்படி என்கிட்ட பேசுறது நீ சொல்லு. நான் என்ன உன்னை அடிமை மாதிரியா வச்சிருக்கேன்? எல்லார்கிட்டையும் பாசமா இருக்கேன், எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறேன். சொல்ல போனா எல்லாரும் விட அவங்ககிட்ட அதிகம் பாசம் வச்சிருக்கேன். நேத்து வரைக்கும் கையை பிடிச்சு நடத்துக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு கையை ஓங்காத குறையா என்கிட்ட பேசினா எனக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் அபிராமிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாள்னு தான் இதை பத்தி நான் அவர்கிட்ட சொல்லாம இருக்கேன். நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சா அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாருங்கிற தைரியத்துல அவன் கொடுத்திருக்கலாம். நீங்க அவங்கிட்ட கேட்டப்போ ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும், அதான் டக்குன்னு பேசிட்டான். இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவனும் வளர்ந்த புள்ளதானே, கை குழந்தை இல்லையே. ஆமா ஆமா, உன் மூத்த புள்ளையாச்சே, விட்டு கொடுத்துருவியா? நான் எந்த புள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. தப்பு பண்ணா கேட்கலாம், தப்பு பண்ண மாதிரி நினைச்சா எப்படிங்க கேட்க முடியும்? எனக்கு தெரியுங்க, மதன் நிச்சயமா உங்களை மீறி போக மாட்டான். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்த கூடாதுங்க. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் வேணும்னா மதன் கிட்ட பேசி பார்க்கறேன். நேரமாச்சு, நீங்க தூங்குங்க. கார்த்திக் கூடவே ஒரு அனுசரணையா இல்லை, இப்ப மதன் கூடவும் மனஸ்தாபம். அப்பாவும் பிள்ளைங்களும் ஒத்துமையா இருக்க அந்த ஆண்டவன் தான் வழிகாட்டணும். அபிராமி, பொங்கல கொஞ்சம் மிளகு தட்டி போடுமா, அப்பதான் மதன் சாப்பிடுவான். நீங்க வேற அத்தை, அவர்கிட்ட டிஃபன் பொங்கல்னு சொன்னா அவர் தலை தறிக்க ஓடுவாரு.
சட்னி அரைச்சுட்டுமா அத்தை? ம். வேற என்ன பண்ணோம்? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்னங்க கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க? பசிக்குதா? பசி இல்ல, லேசா தலைவலி. உங்க ஐயால ஒரு காபி சாப்பிடலான்னு வந்தேன். ஒரு நிமிஷங்க, இதோ கொண்டு வரேன். ராஜி ஸ்பெஷலா இருக்கணும். ஓகே. அபிராமி, சீக்கிரமா பாலை காய்ச்சு. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? கோவில் போனப்போ நம்ம குடும்ப ஜூஸரை பார்த்தேன். ஆ, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாந்தியோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களா? அதுக்கு என்ன இப்போ? அது கொடுத்தா தானே கிரகநிலை கலத்திர ஸ்தானம் பார்த்து ஏதாவது தோஷம் இருந்தா பரிகாரத்தை பண்ண முடியும்னு அவர் சொன்னாரு. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாமா? முதல்ல உங்க மாமாவுக்கு காஃபி போட்டு கொடு. நான் காஃபி போட்டுக்கிட்டே தானே பேசிட்டு இருக்கேன் அத்தை. என்னதான் இருந்தாலும் நம்ம கல்யாணத்துல பொருத்தம் பார்க்கறது ஒரு பழக்கம். கார்த்திக் எந்த பொருத்தமும் பார்க்காம சாந்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். எல்லாத்துலயும் ஒரு பொருத்தம் தேவை அத்தை. நம்ம வாழ்க்கையில ஏன் சில முரண்பாடுகள் வருதுன்னு நம்ம ஜாதகம் தானே காட்டி கொடுக்குது. இது என்ன வெட்டி வேலை? உங்க ரெண்டு பேருக்கும் காலங்காத்தால வேற வேலையே இல்லையா? இது என்ன கண்ணு கட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம்? உன் பையன் என்ன ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்துன்னா? இந்த பாருங்கம்மா, எந்த பொண்ணுக்கும் ஒரே ஒரு தடவை தான் ஜாதகம் பார்ப்பாங்க. அது முதல் கல்யாணத்தும் போது அவங்க அப்பா அம்மா சரியா ஜாதகம் பார்க்காதனால தான் நாம இப்படி பேசிட்டு இருக்கிறோம். எனக்கு அன்னைக்கே தெரியும் இந்த கல்யாணம் அறிவுபூர்வமா எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. இட்ஸ் an emotional mistake. Why mistake? It's a disaster. இவங்க ரெண்டு பேருக்கும் 10 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் கூட சரியா இருக்காது. அப்படியே சரியா இருந்தாலும் நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேமா, அந்த பொண்ணு என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமலா இருக்க லாயக்கு இல்லாதவ. என்னங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? இத பாரு ராஜேஸ்வரி, நீ நல்லவ, எல்லாத்தையும் ஒரு நாள் நல்ல விதமா தான் பார்க்க முடியும். நான் வேற, ஐ எம் a practical man. என் கணக்குகளே வேற. வேண்டாத விருந்தாளி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த சுபகாரியமும் நடக்காது. இதுக்கு ஜோசியம் பார்க்க வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் பார்க்க வேணாம். லேசா தலைவலின்னு இந்த ரூமுக்குள்ள வந்து திருகு வலியோட அனுப்புறீங்க. என்ன அபிராமி, உங்க மாமா இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி பேசணுமா? அத்தை, நம்ம எதுக்கு மறைக்கணும்? மூடி மூடி வச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி சாந்தி ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்து அதுக்கு பரிகாரம் பண்ணா அவளுக்கு தானே நல்லது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஜோசர் வீட்டுக்கு வந்தா எதுக்கு வந்திருக்காருன்னு மாமா கேட்பாரு. அதுக்கு தான் நான் இப்பவே சொல்லிட்டேன். எப்படியோ சாந்திக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணுமா? சாந்திக்கு எந்த பிரச்சனையும் வராதத்த, அதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். அத பால் காஞ்சிருச்சு, டிகாஷன் எடுங்க, மாமா காஃபி போடலாம். என்ன ரோகிணி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என் மன திருப்திக்காக நான் அடிக்கடி இங்க வரதுண்டு. ஏன் இந்த சூழ்நிலை உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, இந்த சூழ்நிலை பிடிக்காம இருக்குமா? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு இருக்கணும். இத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா. வணக்கம்மா. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? உன்ன மாதிரி நல்ல மனசு படிச்சவங்க புண்ணியத்துல நானும் இங்க இருக்கிறவங்களும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்குமா. நீங்க அடிக்கடி வரணும். கண்டிப்பா வரேம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
அந்த உங்க மனசை நினைச்சா ரொம்ப வணக்கம்மா. பெருமையா இருக்கு. வணக்கம்மா. வணக்கம். ஐயோ என்ன இதெல்லாம், நீங்க வர. அப்புறம் உங்க வீட்டுக்காரு செக் கொடுத்தாருமா, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாரம் எங்க பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்க வராங்க. உங்களை பார்த்த சந்தோஷத்தை நான் சொன்னதும் இங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்கவுங்க மன திருப்திக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் ரோஹிணி, அந்த என்ட்ரி புக்ல உங்க ஸ்டாப்ஸ் வர ப்ரோக்ராம நோட் பண்ணிடுங்க. வாங்க. சரிம்மா, இது வந்துடுற சாந்தி. போயிட்டு வா. வாங்க. அம்மா, இங்க இருக்கிற எல்லாரும் ரோகிணிய மனசார வாழ்த்துறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒதுங்கியே நிக்கிறீங்களே, ஏன்? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. நான் ஒதுங்கி இருந்தாலும் மனசார வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்படி ஒதுங்கி இருந்துடுறேன். ஏன் உங்க பையன் ஞாபகமோ இல்ல பொண்ணு ஞாபகமோ வந்துருச்சா? என் பொண்ணை மறந்தாதானே நான் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. அவ எப்பவுமே என் நெஞ்சுக்குள்ளதான் இருக்கா. நான் தான் எல்லா சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். இந்த சூழ்நிலையில உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அவ்வளவுதான். நீங்க இங்கேயே தான் இருக்கீங்களா? ஆமாம்மா, இங்க இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் அவங்க கூடவே இருந்து என்னாலான உதவியை செய்யறேன். உங்க ஃப்ரெண்டு வந்தாச்சு, நீங்க கிளம்புங்க. போலாமா சாந்தி? போலாம். போயிட்டு வா. வரேன். வாங்க. அக்கா, நம்மலாம் படிச்ச காலத்துல குருவை நினைச்சோமோ இல்லையோ, இப்ப இந்த குரு பயிற்சி வந்ததுனாலும் வந்தது. எங்க பார்த்தாலும் ஒரே குரு. பேப்பர்ல குரு, மேகசைன்ஸ்ல குரு, டிவில குரு, எல்லா கோயில்லயும் குரு. ஒரே குரு மயமா இருக்கு. அதான் ஏன் ராசிக்கு படிச்சிட்டு இருக்கேன். படி படி. நல்லா இருந்தா என்கிட்ட சொல்லு, நல்லா இல்லைன்னா உன் மனசுக்குள்ளே வச்சுக்க. குருவே நமஹ, குருவே நமஹ, குருவே நமஹ. என்னது மந்திரத்தை சொல்லும் போது பக்தியோட சொல்லணும். ஏதோ சினிமா பாட்டு பாடுற மாதிரி பாடுற. என்னவோ போக்கா, மந்திரத்தை வாயால சொன்னா சரிதான். சனியை சாய்வாய் கும்பிடு, குருவை நேராய் கும்பிடு. சாந்தி, என்னக்கா? அக்கா, எல்லா ராசிக்கும் படிச்சிட்டேன். எனக்கு இந்த வாட்டி குரு பயிற்சி ஓஹோன்னு இருக்கு. சுபகாரியம் நடக்குமா, மனசுல நினைச்சது கை கொடுமா. அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி குரு பயிற்சி சிம்மத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கான். நீ சிம்மம், நான் விருச்சிகம். இந்த வாட்டி மேஷராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லைன்னு நினைக்கிறேன். மேஷராசிக்கு மட்டும் இல்ல, கடகம், கன்னி, கும்பம், தனுசு இது எல்லாத்துக்கும் ஒரே நிறைய ப்ராப்ளம் போல இருக்கு. ஆனா ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம் இது எல்லாத்துக்கும் நோ ப்ராப்ளம். இந்த வாட்டி கன்னி ராசிக்கு தான் குரு பயிற்சி. சோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவர் அங்கதான் இருக்க போறாரு. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ரம்யா, உன்னோட ராசி பலனெல்லாம் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். சாந்தி கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. என்னக்கா விஷயம்? சாந்தி, உன்னோட நன்மைக்கும் நம்ம குடும்பத்தோட நன்மைக்கு தான் இப்ப நான் பேச போறது. கார்த்திக் ஏற்கனவே அடிபட்டு கடவுள் புண்ணியத்துல பொழைச்சிட்டான். அதுக்காக நாங்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனா கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம குடும்ப ஜோசியர் முக்கியமா உன்னோட ஜாதகத்தை கேட்டாராம். நான் தான் போயிட்டு வந்த அப்புறம் பாத்துக்கலான்னு சொன்னேன். அவர் எதுக்கும் ஜாதகத்தை கேட்டார்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கார்த்திகோட ஜாதகம் மட்டும் வச்சு அவனுக்கு பலன் சொல்ல முடியுமா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க 2 பேரோட ஜாதகத்தையும் பார்த்துதான் பலன் சொல்லலாமா.
கார்த்திக் வரக்கூடிய எல்லா நன்மையும் தீமையும் உன்னையும் வச்சுதானே சாந்தி. அதனால உன் ஜாதகத்தை பார்த்து கணிச்சு அதுல ஏதாவது தோஷம் கிஷ இருந்தா அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணலான்னு சொன்னாரு. இதனால நம்ம குடும்பத்துக்கு தானே பலன் கிடைக்கும். ஆனா நீ உன் ஜாதகத்தை இன்னும் அத்தை கிட்ட கொடுக்கலையாமே. ஜோசியர் நம்ம வீட்டுக்கே வரேன்னு சொல்லிருக்காரு. நீ ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோமா. வந்து ஜாதகம் எதுக்குமா தயங்குற? வந்து என்கிட்ட ஜாதகம்னு எதுவும் இல்லையேக்கா. ஜாதகம்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே கிடையாது சாந்தி. எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு. உன் டேட் ஆஃப் பர்த், பிறந்த இடம், டைம் இதெல்லாம் கொடுத்தாலே போதும். 5 minutesல கம்ப்யூட்டரே உன் ஜாதகத்தை அப்படியே வாரி வழங்கிடும். வருஷ பலன்லாம் கூட டைப் பண்ணி கொடுத்துடுறாங்களாம். வெறும் 50 rupees தான். என்ன சில இடங்கள 100 ரூபாய் கேட்பான். பட் இட்ஸ் ஓகே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உன் டைம் டேட்டையும் சொல்லு. அக்கா தங்கச்சிங்க என் மேல உள்ள அக்கறையால கேட்குற மாதிரி தெரியலையே. கொடுக்குறேன்க்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேலையா இருக்கேன். அது 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 டைரியில இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு. அதை மீறி என்ன நடக்க போகுது? அப்படி இல்லை சாந்தி, கிரக பலன் ரொம்ப முக்கியம். கோள்கள் தான் நம்மள ஆட்டி படைக்குது. ராஜா பிச்சைக்காரன் ஆகிறதும் பிச்சைக்காரன் ராஜா ஆகிறதும் எல்லாம் கிரகங்களோட விளையாட்டு. இதுல இங்க எல்லாருக்கும் அதிகமா நம்பிக்கை இருக்கு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அதானே நமக்கு முக்கியம். என்ன நீ ஏதோ கிரகம் கோல்னு வானாராய்ச்சி பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை கார்த்திக், நான் சாந்தி கிட்ட அவ ஜாதகத்தை கேட்டுட்டு இருந்தேன். சனிப்பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட நம்ம குடும்ப ஜோசியர் கூட சாந்தி ஜாதகத்தை கேட்டாரு. அதை பார்த்து தோஷம் கிஷம் இருந்ததுன்னா பரிகாரங்கள் செய்யலாம் தான். ஜாதகம் இல்லைனாலும் ருது ஜாதகம், கல்யாணான தேதி இதை வச்சு கூட பலன் சொல்லலாமா. அதை வச்சு நான் சாந்தி கிட்ட கேட்டேன். அவ இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா தரேன்னு சொன்னா. என்ன நீ இதெல்லாம் நீங்க சாந்தி கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? சாந்திக்கு ஜாதகம்லாம் ஒன்றும் இல்லை. அவ பிறந்த தேதி, இடம், நேரம் எல்லாம் நானே உங்ககிட்ட கொடுத்துட்றேன். மாமா, அதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நானே போய் கம்ப்யூட்டர் ஹாரோஸ்கோப் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன சாந்தி, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அண்ணி கேக்குறாங்க, கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். கொடுக்குறேன், வாங்க நீ. அக்காவும் தங்கச்சியும் ஜோசியத்தை வச்சு என்ன ஆட்டம் ஆட போறாங்களோ தெரியலையே. நீ சொல்லலைன்னா உன் ஜாதகம் எனக்கு தெரியாதா? அதான் அபிராமி.